வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. எருசலேமிலும் அதன் மனம் திரும்பாத மக்கள் மீதும் வெகு விரைவில் வரப்போகும் பேரழிவை குறித்து எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கும்போது இந்த அற்புதமான வார்த்தைகள் வருகின்றது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்நாட்களில் இருந்தார்கள். இவர்கள் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு காயங்களுக்கு சரியான முறையான ஆலோசனைகள் கொடுக்கப்படவில்லை என ஆண்டவர் சொல்கிறார். இந்த சமயத்தில்தான் அருமையான இந்த ஆலோசனையின் வசனம் வருகின்றது. ஆண்டவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கும் எப்பொழுதுமே ஆண்டவர் அவர்களை வெறுக்காமல் நேசித்து மறுபடியும் அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரிடத்திலே வருவதற்கு எப்போதுமே வாய்ப்புகளை கொடுக்கிறவர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? நம்மிடையும் நாம் வாழும் இந்த நாட்களில் நிறைய கள்ள உபதேசங்கள் நிறைந்துள்ளன. தேவனே நம்முடைய ஆத்துமாவுக்கு தெளிவையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்க முடியும். சரியான ஆவிக்குரிய பாதையில் நடத்த முடியும். 5 ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நிற்க வேண்டும், கேட்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் மற்றும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தினமும் நிற்க வேண்டும். தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அவைகளை நம்ப வேண்டும். அந்த வார்த்தைகளை குறித்து விசாரிக்க வேண்டும், அதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதையில் நடப்பதற்கு தீர்மானிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆவிக்குரிய நடைமுறைகள் நம் வாழ்வில் அனுதினமும் காணப்படும் பொழுது நாம் சரியான பாதையில் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்து விடுவோம். பின்வாங்க மாட்டோம். உலக கவர்ச்சிகளில் மயங்கிவிட மாட்டோம். விசுவாசத்தில் பலவீனமாகி விட மாட்டோம். அன்பானவர்களே, ஆண்டவர் தருகின்ற பலனை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பொல்லாத சந்தடி மிகுந்த இந்த உலகில் வாழ நமக்கு மிகவும் அவசியமானது மன அமைதிதான். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறவர் நம் இயேசு. உலகம் தரக்கூடாத, உலகம் தர முடியாத அமைதியை இயேசு நமக்கு கொடுக்க வல்லவர். அனுதினமும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இடராமல், தவறான உபதேசங்களுக்கு பலியாகாமல் இருக்க இந்த 5 காரியங்களையும் தினமும் அதிகாலையில் கடைபிடிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, என் உள்ளான மனதிலே அமைதியையும் சரியான வாழ்க்கையையும் வாழ முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். ஆமென்.